சந்தனமும் அழகுளிர வழங்கொழிக்க புண்ணையங்கோங்கும் தொலை தோங்கி மனம் பரப்ப பாக்கம் தேக்கும் பசுமையுடன் நிலநிறுத்த தன்னை வாழையும் தேரனை போல் புகழ் பரப்ப எங்கும் பசுமை எதிலும் பசுமை இருமாப்பு கொண்டிருக்கும் மலைநாடன் மகளே, எழுத்து சொல் பொருள் யாப்பு அணியனம் ஐவை இலக்கணத்துடைய செந்தமிழ் வானில் சிறகடித்து பறக்கும் குறிச்சி கூற்றவனின் குலக்கூடிய வாழ்கனி வளர்கனின் கடமை உணர்வு கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாவை போல் பெண்ணுக்கு பெண்ணை பேராசை கொள்ளும் பெண்ணரசு வள்ளி மாதே வந்தாரை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அந்த பூமியில் வந்தவன் எந்த நாட்டுக்காரன் அறிமுனரே வாருங்கள் விடுவரே. அருமையான வரவேற்பு. நானும் எத்தனை இடத்திற்கு போயிருக்கின்றேன், எத்தனை பேரை சந்தித்தும் இருக்கின்றேன். எங்குமே காணாத ஒரு அருமையான இனிமையான வரவேற்பு தங்களிடத்தில் கண்டேன். தங்களின் வரவேற்புக்கு நன்றி என்று கூறி நான் யார் எதற்காக இங்கு வந்திருக்கிறேன் என்றெல்லாம் கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். காவிய புகழ் கொண்ட கழுகுமாமலை சொந்தக்காரன் நான். தந்தையின் பேர் அந்தவேடன், தாயின் பேர் பந்தவேடு வச்சு. எனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கிறார், அவர் பேர் நீலமேனி வேடன் அம்மான். எனக்கென்று 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கி அதில் மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கு மணமகிழ்ந்து பரிசாக கொடுத்தார். மூத்த குட்டி அடைந்து எனக்கு இந்த சின்ன குட்டியை அடைய வேண்டும் என்கிற விருப்பம் நானும் வந்து என் குட்டியும் பார்த்தேன். குட்டியும் என்னை பார்த்தது ஏனோ தெரியவில்லை. என்னை கடந்து மறைந்த ஒன்றை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே உள்ளே முற்பட்டேன். உங்கள் அன்னார் என்னை தடுத்து நிறுத்தி விட்டார். என்ன காரணம் என்று கேட்டேன். இடத்திற்கு பொறுப்பான தலைவி வள்ளி இருக்கிறார், அனுமதி கேட்டு பிறகு பிடிக்கலாம் என்றார். தலைவியான தாங்கள் வந்து விட்டீர்கள். அந்த குட்டி எந்த குட்டி என்பதை ஆராய்ந்தறிந்து கந்தவேடன் தேடி வந்தது இந்த மான்குட்டி தான். அதை உணர்ந்து நீங்கள் சம்மதம் அப்படின்னு சொல்லணும். அதற்கப்புறம் நான் மான்குட்டியை பிடிக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றேன். எனவே ஏற்பாடு செய்ய வேண்டும் தலைவி அவர்களே. என்ன ஏற்பாடு? என் மான் வள்ளி, என் மான் வள்ளி வள்ளி, என் மான், என் மான் வள்ளி வள்ளி, என் மான், என் மான் வள்ளி வள்ளி, என் மான். அது என்ன வள்ளி உங்க மானன்னு சொல்றீங்க? அப்புறம் பாட்டு பாடுறீங்களா இல்லை கூப்பிட்டு சொல்றீங்களா இல்லை எப்படின்னு ஒன்றும் புரியலையே. வள்ளி என்மான் அப்படின்னா அது எப்படி? என் பேரும் வள்ளி தான். அந்த இடத்துல நீங்க பாட்டுல வள்ளி என்மான்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்கள, இருக்கிறவங்க என்னத்தான் சொல்றீங்கன்னா அவங்க தப்பா நினைச்சிருவாங்க. உலகத்துல நீங்க தான் பெரிய ஓவியமான வள்ளி. நான் ஓவியம் இல்லைங்க. இந்த இடத்துல என்னைய தானே நீங்க பாக்குறீங்க. சம்போகவல்லி, சரசவல்லி, அம்பர்க்கு அமிர்தவல்லி, ஆரவல்லி, சூரவல்லி, நீலவல்லி, கற்பகவல்லி, சோலைவல்லி, மரதவல்லி, சண்முகவல்லி, ஆனந்தவல்லி, கற்பூரவல்லி, முருகவல்லி, மாணிக்கவல்லி, வைடூர்வல்லி, கோமதேவல்லி, புஷ்பராகவல்லி, சினேகவல்லி, வஜ்ரவல்லி, எத்தனையோ வள்ளி. எத்தனையோ வள்ளி இருந்தாலும் இந்த இடத்துல நிக்கிற வள்ளி யாரு? நீங்க ஒரு வள்ளின்னு வச்சுங்களேன். வள்ளி மொங்கமான ஓவியமா இருக்கு இல்ல ஓவிய சரக்கா இருக்கு, எனக்கு தேவையில்லை. என் பேரு வள்ளி. நீங்க வள்ளி என்மான் வள்ளி என்மான்னா அப்ப இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? வள்ளி அவர் மான்குட்டி பேர் வள்ளின்னு நினைப்பாங்க. அப்ப என்னைய தானே நினைப்பாங்க. உங்க பேர் வள்ளி தானா? அப்புறம் என்ன சொல்லிக்கிறீங்க உங்ககிட்ட? என் பேரு வள்ளி. அப்ப வள்ளி என்மான் அப்படி நீங்க பாண்டீங்கன்னா அது என்ன இருக்கும்? ஊருக்குள்ள எத்தனையோ பேர் முருகன் இருப்பாங்க, எத்தனையோ பேர் கந்தன் இருப்பாங்க, எத்தனையோ பேர் கார்த்திகேயன் இருப்பாங்க, எத்தனையோ பேர் வள்ளின்னு இருப்பாங்க. ஏன் மான் குட்டிக்கு நான் வச்சிருக்க பேர் வள்ளின்னு வச்சிருக்கேன். இதுல உங்களுக்கு என்ன வர? நீங்க உங்க குட்டிக்கு வள்ளின்னு பேர் வச்சுக்கோங்க, வேண்டான்னு சொல்லல. அதை வந்து நீங்க வள்ளி என்மான் சொல்லாதீங்க, வேற ஏதாவது சொல்லி பாடுங்க. அந்த மான் குட்டி பேர் வள்ளி, அப்ப வள்ளி என்மான் தான் நான் சொல்லணும். இப்ப நான் ஒரு மாடு வச்சிருக்கேன், மஞ்சள் மாடு. மாட்டு பேர் லிங்கா. லிங்கா யாருன்னு கேட்டா என்னன்னு தானே சொல்லுவேன். ஆமா, உங்கள்கிட்ட தான் சொல்லுவீங்க. அதனாலதான் சொல்றேன் வள்ளி என்னோட வள்ளி மான்குட்டி. பாருங்க, நீங்க வந்து சமத்தா பேசுறோம்னு நினைச்சு பேசுறீங்க. நீங்க உங்க மானை பிடிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. நீங்க சமத்தா பிடிக்கிற ஆள் தான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக வந்து வள்ளி என்மான் அப்படின்னா உங்க மானுக்கு பேர் வச்சது யாரு? எப்ப வச்சீங்க? அது எப்படி நீங்க வைப்பீங்க பேரு? பிறந்த உடனே வச்சு. அப்ப அதுக்கு வயசு என்ன, உங்களுக்கு வயசு என்ன? என்னை விட அது ஒரு வயசு குறைவு. அப்ப உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 14 ஆயிடுச்சுங்க, அதுக்கு 13ங்க. 14னா எத்தனாவது படிக்கிறேன்னு யோசனை பண்ணிக்கங்க. நீ எத்தனாவது? அப்ப பேரு நீங்க தான் வச்சீங்க, அப்பா அம்மா எல்லாம் இல்லையா? என்மான் வள்ளி வள்ளி என்மான், என்மான் மான். படைத்தானே பிரம்மதேவன் எனக்காகவே கொடை கொடுத்தானே தன் புகழ் நிலை தோங்கவே. படைத்தானே பிரம்மதேவன் எனக்காகவே கொடை கொடுத்தானே தன் புகழ் நிலை தோங்கவே. படுத்தாலும் எழுந்தாலும் மாநிலமே, படுத்தாலும் எழுந்தாலும் மான் எண்ணமே, இதை பிடிக்காமல் விடமாட்டேன் எனதுள்ளமே.
தருவாயம்மா, பிடிக்க சம்மதம் தருவாயம்மா. வேலைக்கு ஓனான் வந்து சாட்சிகள் சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மனிதனுக்கு புத்தி இருக்குமா? வேலைக்கு ஓனான் வந்து சாட்சிகள் சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மனிதனுக்கு புத்தி இருக்குமா? வேலி தாண்டி மறைந்திருக்கும் மானை காட்டம்மா, மானை காட்டம்மா, வேலி தாண்டி மறைந்திருக்கும் மானை காட்டம்மா, வேள்வி மலைராஜன் மகளேணி மன்னம்பையம்மா. எனவே உடைய மேலான சமூகத்தோடு மான்குடி பிடிக்க காத்திருக்கின்றேன். என்ன சொல்றீங்க? வான்குருவியின் கூட வல்லரக்க தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்கிறியார் யாம் அல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம்கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் எளிது. இறைவன் படைப்பினிலே எல்லாருமே எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு தன்மையை இறைவன் கொடுத்துருக்காரு. அதுலேயும் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கிற திறமை இருக்கு பாருங்க. உண்மையை பொய்ன்னு சொல்றது, பொய்யை உண்மைன்னு சொல்றது, நடந்ததை நடக்கலைன்னு சொல்றது, நடக்காத நடந்ததுன்னு சொல்றது, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் உண்டு. ஆனால் இந்த வான் குருவி இருக்கே அழகான கூடு கட்டும். அது மாதிரி ஒரு கொத்தனார் கட்ட முடியுமா? முடியாது. கரையா இருக்கே அழகான புற்றை கட்டும். அது மாதிரி ஒரு மனிதன் கட்ட முடியுமா? முடியாது. செலந்தி பூச்சி இருக்க சும்மா அப்படி கீழே மேலேயும் போகும் வரும், அதுதான் நமக்கு தெரியும். உடனே தன்னுடைய எச்சியால் ஒரு வலையை உருவாக்கும், தயார் பண்ணும். அப்போ அது மாதிரி நம்ம பண்ண முடியுமா? அப்போ வான் குருவியின் கூடு வல்லரக்க தொல்கரையான் தேன் சிலம்பி, ஏன்னா இது மாதிரிலாம் முடியாது. எல்லாருக்கும் எல்லாத்தையுமே செஞ்சிட முடியும் அப்படிங்கிற அமைப்பை இறைவன் கொடுத்ததில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மையை கொடுத்துருக்காரு. அது மாதிரி நீங்கள் மான் பிடிக்க வந்திருக்கீங்க. மான் பிடிக்க வந்திருக்கிறது சரி, மானை எப்படிலாம் பிடிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? வலை விரிச்ச பிடிக்கலாம், கணை தொடுத்து பிடிக்கலாம், கையால பிடிக்கலாம், சுட்டு பிடிக்கலாம். ஒரு மானை வந்து ஒரு சிலையை மான் மாதிரியே காமிச்சு இன்னொரு மானை பிடிக்கலாம். இது மாதிரி பெரிய பள்ளத்தை வெட்டி அதில் குப்பையில் அள்ளி போட்டு இதை தரையை நினைச்சு அந்த மானை இதில் ஒடியாரு மாருங்களே பள்ளத்துக்குள்ள விழுந்துடும். அப்போ நீங்கள் பிடிக்கலாம். இத்தனை வழி வகைகள் இருக்குல்ல, இத்தனை வழி வகைகளில் நீங்கள் ஏன் ஒரு வகையை கூட நீங்கள் வந்து அதை முயற்சி செய்யலை? நீங்கள் அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம், அன்பால் பிடிக்கின்ற பிடிக்கு நிகரான பிடி. நீங்கள் சொன்ன பிடி எல்லா பிடியுமே அதெல்லாம் வலையெல்லாம் விரிச்சோம்னு வச்சுங்களேன். ஒரு வேளை வலை கொஞ்சம் பழுதாக இருந்துச்சுன்னா வலைக்கும் ஆபத்து, குட்டிக்கும் ஆபத்து. குழி வெட்டின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது தப்பு. குன்றிலிட்ட விளக்காக குவளையத்தோர் வாழ்த்தி வணங்க வேண்டிய எனது மானை கொண்டு போய் குழியில் அதில் சொல்லி, அதுவும் நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளை எங்க பிடிக்கத்தான் சொல்கிறேன், தள்ளி என்ன மூடவா சொல்கிறேன். இல்லை தீவிரவாதம் சொல்கிறேன். இல்லை உங்கள் பேச்சு எப்படின்னா தீவிரவாதத்தை தூண்டுற மாதிரி இருக்குது. நான் அப்படி போயிடக்கூடாது, பயங்கரவாதம் தீவிரவாதம் வேண்டாம், மிதவாதமாக போயிடலாங்கிறதுக்காக அன்பால் பிடிக்க வேண்டும் வந்திருக்கேன். எனக்கு தெரியாமல் இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? வலை விரிச்சிருக்கலாமே, கண்ணி வச்சிருக்கலாமே, அம்பால் அடிச்சிருக்கலாமே. இந்த சிலை போல வைத்து பிடிக்கிறதுனா தன்னை போல் இந்த உலகமே தெரிந்தாலும், அந்த மான்குட்டி மாதிரி இந்த உலகமே தெரிஞ்சாலும் என்னை தவிர வேறு யாரையுமே நம்பாத சித்த தெளிவு கொண்டது மான். அதை போய் நீங்கள் சிலை வச்சு ஏமாற்றி பிடிக்கலாம்னா இதெல்லாம் ஏமாத்துற ஜென்மமா? அது எந்த ஜென்மா? இந்த மான்குட்டி ஏமாறுறதா இருந்துச்சுன்னா அது இங்கே வந்து இருக்குமா? பிறப்பு என்பதே ஒரு ஜென்மம் தானே. அதைத்தான் சொல்றேன். இந்த பிறப்பு நீங்களும் அதில் ஒரு ஜென்மம் தானே. அத்தனைக்கு இத்தனை ஆனால் அத்தனைக்கு எத்தனையோன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி? அத்தனைக்கு இத்தனை ஆனால் அத்தனைக்கு எத்தனையோ. இங்கே வார்த்தையை கவனிக்கணும். அத்தினைக்கு இத்தனையானால் அத்தனைக்கு எத்தனையோ. அத்தனைன்னு வந்துச்சா, அடுத்து அத்தனை வருது. இதில் என்ன நடந்த சம்பவம் கேளுங்க. ஒரு அம்மா கால் ஊனம், அந்த அம்மாவுக்கு அந்த கால் ஊனத்தோடு கஷ்டப்பட்டு போய் வேலைக்கு போய் ஒரு கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வந்து அந்த அம்மா என்ன பண்ணுவோம், அந்த அம்மாவுக்கு ஒரு பையன், இந்த மாதிரி ஒரு சின்ன பையன். சரி, சாப்பாடு சமைச்சு இந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், அந்த வழியில் யாராவது பசியாக போனாங்கன்னா, அப்பா சாப்பாடு இருக்குது சாப்பிட்டு போங்க, தர்மம் பண்ணுவாங்களாம். அந்த வாங்கிட்டு வந்ததில் ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டில் ஏதாவது காய் கறி வேணுமான்னு இந்த அம்மாவை போய் கேட்பாங்களாம். கேட்டுருந்துச்சுன்னா எடுத்து கொடுப்பான். இப்படியே பண்ணும்போது அந்த பையன் கேட்பானா, ஏம்மா உனக்கே கால் இப்படி இருக்குது, இந்த சூழ்நிலையில் நீ வேலைக்கு போய் சம்பாரித்து கொண்டு வர்ற, ஆனால் போகிறவங்களுக்குலாம் சாப்பாடு போடுறேங்கிற, காய்கறியெல்லாம் கொண்டு கொடுக்குற, வேணுங்கெல்லாம் இப்படி பண்ணுறியம்மா, இப்படியெல்லாம் பண்ணுறதுனால என்னம்மா நன்மை அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, தம்பி தர்மம் பண்ணுறது தானம் பண்ணுறதெல்லாம் என்ன நன்மைங்கிறது சொல்லி புரிய வைக்க முடியாதுப்பா, அதை தானாய் உணர்ந்து தான் தெரிஞ்சுக்க முடியும்.
யார் சொல்கிறது? அந்த பையனோட அம்மா சொல்கிறாங்க. சொன்னோன்னு அந்த பயலுக்கு அதே சிந்தனை. மறுநாள் எப்பொழுது விடியும் விடியும் விடியும்னுதே ஞாபகத்தில் படுத்திருந்தேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே அவங்க அம்மா வேலைக்கு போனோன்னு கிளம்பிட்டான். உணர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்களே, இது என்னன்னு உணர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி போகிறான். கால் போன போக்கில் போயிட்டே இருக்கான். கடைசியில் ஒரு காடு, ரொம்ப வனாந்திர காடு, கொடிய விலங்குகள்லாம் நடமாடுற இடம். அங்கே ஒரு வேடுவர் இந்த பையனை பார்த்துட்டு, தம்பி என்னப்பா இது ரொம்ப ரொம்ப பொல்லாத விலங்குகள்லாம் இருக்கிற இடம், இங்கே வந்து நீ தனியாக உட்காந்துருக்கியே, தம்பி நீ எந்த ஊர், இங்கே எதுக்கு வந்த, ஒன்றை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்டார். கேட்டோன்னா அந்த பையன் சொல்கிறேன், இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இப்படி இருக்குது, இந்த சூழ்நிலையில் நான் வந்து திடீர்னு புள்ள பிடிக்க இறங்கிடுறீங்களே எப்படி? என்னது அவன் ஜெவனேன்னு உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவனை மிரட்டினா அவன் என்ன செய்வான்? அந்த கதையில் கேட்டாருங்க அந்த பையன் காட்டில் உட்காந்துருக்க பையன்ட்ட. அப்புறம் இவன் என் பதில் சொல்கிறேன். அந்த அளவுக்கு நீங்கள் கேட்குறீங்க, அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்காப்புல கவனம். அப்போ இவன் சொல்கிறான், இந்த தான தர்மமாக எங்கள் அம்மா பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவ்வளோ சூழ்நிலையிலையும், அது ஏமா பண்ணுறீங்கங்கும் போது அதை சொல்லி புரிய வைக்க முடியாதுப்பா, உணர்ந்து தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா. சரி நீ காலையில் போ, இரவாயிருச்சு, வந்து என் கூட தங்கிருன்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறார். அழைச்சிட்டு போனால் அங்கே போய் பொண்டாட்டியை கூப்பிட்றாரு. பொண்டாட்டியை கூப்பிட்டா பொண்டாட்டி மேலேருந்து மரத்து மேலேருந்து ஒரு நூல் ஏணி, இந்த நூல் ஏணியை கீழே விடுறாங்க. ஏன் மேலே மரத்தில் வச்சுருந்தாங்க? கீழே இருந்தால் விலங்குகள் ஏதாவது அந்த அம்மா கொண்டு விடுமே, கூடே மேலே தான். இப்போ நீங்கள் சொன்னீங்களே குருவி கூடு கட்டுது, அது மாதிரி கட்ட முடியுமான்னு. குருவி ஏன் கூடு கட்டுதுன்னா அந்த கூட்டுக்குள்ளே அதனால் இருந்து வசிக்க முடியும், அதனால் அது கூடு கட்டுது. நம்ம ஏன் வீடு கட்டுறோம்? நம்ம போய் கூட்டுக்குள்ளே இருக்க முடியாது. இப்போ குருவி போய் நம்மளை மாதிரி பாலம் கட்ட முடியுமா? பாம்பன் பாலம் கட்டியிருக்காங்களே, அதுக்கு நாலறிவு தானே. கடலுக்குள்ளே பாலம் கட்டியிருக்காங்களே, எதையும் யாரோடையும் ஒப்பிடக்கூடாதுங்கிறக்காக நான் சொல்கிறேன். அது மாதிரி நம்மளால் முடியாது, நம்மளால் அது மாதிரி பண்ண முடியாது. உங்களை மாதிரி என்னால் முடியாது, பாட முடியாது. என்னைய மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியாது. அந்த அளவுக்குலாம் வந்து நம்ம பாடுறதுல ஒன்றும் பெரிய ஆள். என்னைய மாதிரி உங்களால் உலகத்துல எத்தனையோ திறமையானவங்களா இருக்காங்க. ஒரு சில பேர் கண்ணோட்டங்கள் அப்படி இருக்கு, இவங்க இப்படித்தான் பேசுறாங்க, அவங்க அப்படித்தான் நினைக்கிறாங்க அப்படின்னு அவரவர்கள் கண்ணோட்டம் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. நான் சொல்றேன் கேளுங்க, இந்த துறையிலேயே பாடுறதுக்குன்னு ஒரு 2-3 பேர், அதில் நீங்கள் குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறீங்க. இது யார் நான் நேரடியாக புகழ்றேன்னு நினைக்க வேண்டாம், உண்மையை சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அந்த பக்கம் போய் பேசுகிறதா இருந்தால் இந்த உங்களுடைய குறையை சொன்னோம்னா அது தவறு. நிறையா இருந்தாலும் பாராட்டணும், குறையா இருந்தாலும் நேராக சொல்லணும். நல்லா பாடுறீங்க, ஆனால் பேச்சு தான் பித்தலாட்டமாக இருக்கா. ஒரு பிரச்சனை சொல்லி முடிச்சிருங்க. கதை தானே சொல்கிறேன். ஆமா, அப்போ நீங்கள் என்ன பித்தலாட்டம்னா நான் என்ன பித்தலாட்டம் பண்ண? நல்லா பாடுறீங்க சொல்லணும், அப்போ அதை ஏற்றுக்கிட்டீங்கல்ல? இல்லை நான் அப்போ மான்குட்டி ஏன் மான்குட்டிங்க, நான் வயிற்றுல நினைக்கிறேன், உங்களை என்ன வேணாலும் நான் பேசுறேன். ஏன் உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது? எனக்கு தான் எரியுது வயிறு. நான் சொல்கிறேன் கேளுங்க, அதுக்கு ஒரு வைத்தியம் இருக்குது. சொல்லுங்க. காலையில் கடை திறக்கட்டும். இப்போ ஓமத்ரான்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கதையை சொல்லுங்கள். நீங்கள் இந்த வயிற்றுச்சலுக்கு சொல்கிறேன். இந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாரு, பொண்டாட்டி நூல் ஏணியை விட்டுச்சு, மேலே ஏறி போகிறாங்க. போனால் அந்த அம்மா சாப்பிட்றதுக்கு 2 உருண்டை தான் தேனும் துணைமாவும், 2 உருண்டை தான் வச்சுருக்குது. அதுலேயும் ஒரு உருண்டை அந்த அம்மா சாப்பிடுச்சு, ஒரு உருண்டை புருஷன்ட்ட கொடுக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, சின்ன பையன் பசி தாங்க மாட்டானே, தம்பி இதை நீ சாப்பிட்றான்னு சொல்லி அந்த திணைமா உருண்டை அந்த பையனை கொடுத்துட்டு மேலே படுக்கிறதுக்கு இடம் இல்லை. சரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு சின்ன பையன் இவனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, நீ மேலே படுத்துக்கப்பான்னு சொல்லிட்டு இந்த வேடுவர் கீழே இறங்கி படுத்துறாரு. காலையில் பார்த்தா ஒரே சத்தம், அந்த அம்மா கத்துது, ஐயோ என் புருஷன் போயிட்டாரே கடவுளே. இந்த பையன் வந்து பார்த்தா ஏதோ விலங்கு சிங்கமோ புளியோ ஏதோ அடித்து கொண்டு அவர் ரத்தம் சதயமாக கிடக்கிறார், இறந்துடுறார். இப்போ இவனுக்கு பயம், இவனுக்கு ரொம்ப குழப்பமாயிருச்சு. இவர் நமக்கு நல்லது பண்ணாரே, கூட்டி வந்தார், சாப்பிட கொடுத்தாரு, அவருக்கு இருந்ததை நமக்கு சாப்பிட கொடுத்தாரு, நம்மளை தங்க வச்சுட்டு அவர் வந்து கீழே இருந்தார், இவருக்கு இப்படி ஆபத்தாயிருச்சே, தர்மம் பண்ணவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன குழப்பம்னு மறுபடியும் இந்த பையன் நடந்து காட்டுக்குள்ள போது ஒரு முனிவரை பார்த்துடுறாரு. இந்த பையன் அந்த முனிவர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் அவன் சொல்கிறான். அப்போ முனிவர் சொல்கிறாரு, மகத நாட்டில் மன்னருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை நேற்று தான் பிறந்திருக்கு, இப்போ தான் பிறந்திருக்கு, நீ போய் அந்த குழந்தைகிட்ட கேளு என்ன விவரம்னு சொல்லணும். அந்த பையன் போகிறான், போய் அரண்மனையில் மன்னர்கிட்ட பார்த்து காவலர்கள் மூலமாக நான் குழந்தைகிட்ட பேசணும். பிறந்த குழந்தை என்னப்பா பேச போகுது? இல்லை நான் பேசி ஆகணுங்கிறான் பையன். சரி சின்ன பையன் கேட்குறானே கொண்டு விட்டோன்னே அந்த குழந்தைகிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்கிறான். எங்கள் அம்மா அப்படி தான தர்மம் பண்ணாங்க, நான் கேட்டேன், கேட்கும் பொழுது அதை உணர்ந்து தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் காட்டுக்குள்ளே வந்து அவர் வேடு எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு, தங்க வச்சார், ஆனால் அவர் இறந்துட்டார், நல்லது செஞ்சவர். இது ஏன் நடந்துச்சுன்னு கேட்கும்போது அந்த குழந்தை அப்போத்தான் பிறந்த ஈரங்காயாத குழந்தை பேச்சான். அத்தனைக்கு இத்தனையான ஆள், அத்தனைக்கு எத்தனையோன்னு அந்த குழந்தை சொல்லிச்சான். அத்தனைக்குன்னா அந்த ஒரு மாவு தெனை உருண்டை
நீ சாப்பிட்டியே அந்த தினை உருண்டையை கொடுத்ததே நான் தான். வேடுவனா காட்டில் சாப்பாடு கிடைக்காம கிழங்கை சாப்பிட்டுட்டு தேனை சாப்பிட்டுட்டு விலங்குகளுக்கு மத்தியில் கஷ்டமாக துன்பத்தில் உழன்று கொண்டிருந்தேன். அந்த பிறவியை நீக்கி இப்போ முக்கியம் இல்லை, மானு இருக்குன்னு சொல்லி என்னை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. முதல்ல உங்கள் மானு இங்கே வரலை, அடுத்து உங்கள் மானை நான் மறைச்சி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? முதல்ல இந்த இடத்துக்கு மானு வருமா? சுனை இருக்கும். எதில்? இந்த திணைப்பயிரில் சுனைன்னு ஒன்று இருக்கும். மானோட மேனி எப்படி இருக்குன்னு தெரியுமா? மிருதுவானதாக இருக்கும். அப்போ இந்த மிருதுவான மேனியோடு திணைப்பயிருக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த சுனை வந்து அது மேலே படும். மேலே பட்டுச்சுன்னா இந்த மானுக்கு அரிக்கும். அரிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? சொரியணும்னு நினைக்கும். அதனால சொரிய முடியுமா? முடியாது. எதுலையாவது போய் உரசுச்சுன்னா என்ன ஆகும்? மேனி தடிக்கும். தடிச்சிச்சுன்னா ரத்தம் வரும். ரத்தம் வந்தால் புண்ணு வரும். இவ்வளவு ஆபத்தை கொடுக்கக்கூடியது இந்த மானுக்கு இந்த திணைப்பயிர். அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தரனால நம்மளுக்கு ஆபத்து வருதுன்னா அவரை விட்டு விலகிறது தான் நல்லது. உள்ளூர்காரங்களே போறாங்களே, நம்மளாம் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். அதனால இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, வீட்டுக்கு போலாமா? மானிங்க வரலை அப்படின்னு சொல்லி நாட்ட வைங்க. புடிச்சு தாருங்க மாணவர்களை போய் தெருங்க. மாணு வந்தா புடிச்சு தாருங்க மாணவர்களை போய் தெருங்க. வந்தா புடிச்சு தாருங்க மானு வல்ல என்ன போய் சேருங்க. கோபப்படாம வந்தா புடிச்சு தாருங்க மானு வல்ல என்ன போய் சேருங்க. அம்மாடி ஆலமரம் மரத்து மேல உச்சிக்கலே, அம்மாடி ஆலமரம் மரத்து மேல உச்சிக்கலே, ஒத்தைக்கிளி நின்னா கூட கத்தும் பாரு முருகன் பேரே. ஒத்தைக்கிளி நின்னா கூட கத்தும் பாரு முருகன் பேரே. வந்தா புடிச்சு தரேங்க மாணவர்களை நான் போய் சேருங்க. மாணு வந்தா புடிச்சு தரேங்க மாணவர்களை நான் போய் சேருங்க. வந்தா புடிச்சு தாருங்க மானு வல்ல என்ன போய் சேருங்க. வந்தா புடிச்சு தாருங்க மானு வல்ல என்ன போய் சேருங்க. எல்லாம் ஊரில் கோயிலப்பா, கோயில் எல்லாம் சாமியப்பா. ஊரில் கோயிலப்பா, கோயில் எல்லாம் சாமியப்பா. புரிஞ்சில காவலப்பா, இது குமரனோட இடந்தானப்பா. புரிஞ்சில காவலப்பா, இது குமரனோட இடந்தானப்பா. வந்தா புடிச்சு தரேங்க மாணவர்களை நான் போய் சேருங்க. மாணு வந்தா புடிச்சு தரேங்க மாணவர்களை நான் போய் சேருங்க. வந்தா புடிச்சு தாருங்க மானு வல்ல என்ன போய் சேருங்க. வந்தா புடிச்சு தாருங்க அவர் சொல்லுங்க, இல்ல என்ன போய் சேருங்க. வந்தா வர சொல்லுங்க. அதனால உங்க மாடு வந்திருந்தா நானே உள்ள கூட்டிட்டு போய் இந்தாங்க வேடுவரை உங்க மாடு கொடுத்துருப்பேன். இவ்வளவு நேரம் நிக்கிறேன்னா உங்க மாடு வரலை. அதனால உங்க மாடுக்கு உண்டான அடையாளத்தை சொல்லுங்க பாப்போம். காயாத கானகத்தே நின்றுலா
தற்காரிகை மேயாத மண் புள்ளி மேவாத மேயாத மண் மேவும் காணடைந்து நருதந்தனமும் புணுகும் கமழும் நருதந்தனமும் புணுகும் கமழும் களவங்களில் துணங்கு படர்ந்தும் மேயாத மண் மேவும் காண கமலும் நிரந்தனமும் புடுகும் கமலும் களவங்களில் இங்கு துங்கு படைந்து மேய்க்காத முன் காணம் குறவர்கள் மணியின மலர் காணம் குயில் நேர்களுடையது மேயாத மான் தாவி நமரு குணமதில் மேய தெரியமான குணமதுதா பித்தாவி தினமொரு குணமதில் மேய தெரியமான குணமது மேயாதம்மா தெரியமான மொத்தம் பவளமும் கணிதர் கருதம் பெடுமுகள் தன சொல்லி நடக்கிய மேயாதம்மான் தேனும் பாகம் தெரிமாவும் தென்பதலான் மென் புள்ளொரு போதும் மேயாத மேயாத சாயாத கொம்பிரான் இருந்தாலும் சாயாத ரெண்டு கொம்பு இருந்தாலும் சாயாத ஆஹா கொம்பிரான் இருந்தாலும் இது தலை நிமிர்ந்து பலை நிமிர்ந்தேன் பாயாத சதரல்ல பாயாத ஆண்டர கண்டதுண்டோ பதுமல் போன்ற நல்மேனி துளங்கிட புயலையும் ஆண்பர கண்டதுண்டோ கண்டதுண்டோ இது மாடுக்கு உண்டான அடையாளமே இல்ல. இது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு உண்டான. எங்க உங்க அண்ணன்? எங்க அண்ணன் உள்ள இருக்காரு. கூப்பிடுங்க. பாருங்க. அடே அப்பா, இப்படி மறைச்சிட்டா பிடிக்க முடியாதோ? வெளிய மின்சார வேலி வள்ளி, ஏன் என்னை பிடிக்கவில்லை? அவனை திருமணம் முடிக்கலாம் என்று வந்தேன். என்னை பிடிக்காத இப்ப எங்க அண்ணனை நான் கூப்பிடுறேன், அவர் வந்து உங்கள்ட்ட பேசுவார். செய்து கையெடுத்து கும்பிடுறேன். அவரை மட்டும் கூப்பிடாதீங்க, பயமா இருக்கு. அவரை தான் கூப்பிடணும். அவரை பார்த்தா எல்லாம் பயந்து ஓடுனது காரணமே ஏதோ ஒரு வேலை இருக்கிறதுனால போயிருக்காங்க. கொடிய ஜந்து நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னு சொல்லி எல்லாரும் தெரிச்சு. அவர் பாட்டுக்கே உலகமே அடிமை. அவர் ஒன்று கேட்டார் பாருங்க, 2 இடத்துல யார் அழகுன்னு இருக்கிறவங்கள்ட்ட. அப்பதான் 50 பேர் எந்திரிச்சாங்க. அண்டா என்னை விட அவர் அழகா இருக்கேன்னு சொன்னாரு. அதை தாங்கிக்க முடியாம 50 பேர். மனசு தாங்க அழகு. வருகிறேன். மனசுக்குள்ள 1000 அழுக்க வச்சுக்கிட்டு உடம்பு முகத்துல அழகு தேவையில்லை. அதுதான் அங்க இல்லையே. எங்க அண்ணன் அழகுதான் எப்போதுமே. அண்ணா இங்க வர்றீங்களா? அப்ப நான் வரவா? இல்ல, அவர் ஏதோ வேலையா இருக்காரு. வருவான் வடிவேலு தணிகை மண்ணழகு மன்னனவள் நினைத்தாள் வருவான் வடிவேலன். வருவான் வடிவேலு தணிகை மண்ணனவள் அழகு மன்னனவள் நினைத்தாள்
நான் புருஷன் வேற மண்டையில் அடிச்ச மாதிரி இன்னும் நிச்சயதார்த்தமே நடக்கல, அதுக்குள்ள என்ன புருஷன்? உன்னை மணமுடிக்க வேண்டும் என்கிற கருத்திற்காகவே வேடுவனாக வந்து மான்குட்டி வந்திருக்கிறது என்று வழக்கு தொடுத்தது. நான் திருமணத்திற்கு சம்மதமா? எனக்கு ஒரு வர வேண்டும். என்ன வர வேண்டும்? ஏற்கனவே தெய்வயானை திருமணம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். உங்களுக்கு இரண்டாம் தரமாகத்தான் வரப்போம். ஆமாம். தாரம் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் முதலாவதாக இருக்க வேண்டும். மக்கள் எல்லோரும் அழைக்கும் பொழுது வள்ளி என்ற என்னுடைய பெயரை முன்னால் வைத்து வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியராக இந்த உலகத்திற்கே காட்சி தர வேண்டும். இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தேவசேனா, அது ஏன் மூத்தவ தானே அவ, ஏன் தெய்வானை வள்ளின்னு சொன்னா நீங்க என்ன குறைஞ்சு போயிருக்கீங்களோ? ஏன் அப்பா மூத்தவனும் தெரியலையோ? மூத்தவளை வச்சுக்கிறியா இங்கே வந்தீங்க? அவளுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கிறது, ஆனால் உனக்கு அப்படி இல்லை. எப்படி? ஆகவேதான் பிடிவாதமாக இங்கேயே காத்திருந்து என்னை வர வைத்தாய். மனசு வருத்தப்படுறவங்களுக்கு தானே தெரியும். இருப்பினும் இளையவளுக்கே மதிப்பு கொடுத்தான் முருகப்பெருமான் என்பதை உணர மக்கள் உணர்வு. ஆட்டுக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டது நாள்லங்க, அந்த அம்மா சொகுசா வீட்டுல இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டா அந்த தான் என்கின்ற அகம்பாவம் இல்ல, உங்க கண்ணுக்கு அப்படி தெரியுது. மேலவாதி தான் என்ற அகம்பாவம் இருந்தா நீங்க என்னை தெரிய வந்திருக்க மாட்டீங்க. அதுதான் புராணமே. மேலவாதியம் முழங்கட்டும். रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। सीताराम सीताराम दिलची संग्रह सामग्री नामो अलगभाल आंजनेय मूर्ति की जय। இதுவரை எங்களது நாடகத்தினை கண்டு கலைத்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் பாசங்களுக்கும் நெசங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி அமைத்திருக்கும் ரோஜா ஒளிபரப்பு உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்புலங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினை அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளருமாகிய அன்போனா தமராக்கியைச் சேர்ந்த ஆல்ரவுண்டர் மாஸ்டர் அழகேசன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடிய மறை எங்களது நாடகத்தினை வீடியோ கவரேஜ் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்புனார் மாயாகுலம் மாதவன் யூடியூப் சேனல் அன்புகளுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் சத்தியவான் சாவித்திரி நாடகம் நடைபெறும். அனைவரும் திரளாக வந்து சத்தியவான் சாவித்திரி நாடகத்தை கண்டுகளித்து ஐயனின் சிவபெருமனின் அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருக, ஆதரவு தருக. இனிதே பிரியாமல் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் அன்புறவுகளே.